ஏறதால ஒரு 5-6 முறை படிச்சிருப்பேன். ஏன்னா நான் எந்த வகையிலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, நான் ஒரு பொய் செய்தியை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தேன். அந்த தீர்ப்புகளை அவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்த பிறகு கூட எனக்கு அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வருது. அப்ப இதை யார் ஆத்தென்டிகேட் பண்ணாங்கிறதுக்கு சோர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத தேடி பார்க்க. அப்படி தேடி பார்க்கும்பொழுது எனக்கான அந்த தேடுதல் கிடைக்கல. அதனாலதான் 5-6 தடவை படிக்கிற வேண்டிய காரணம் இருக்குது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சனாதன தர்மம் தொடர்பான அந்த நூல், அதை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் பேசுறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏன் நிராகரிக்க வேண்டும்ன்ற காரணத்தை சொல்லி இருக்கிறாங்களா? தவறாக எடுத்துக்கொள்வது மட்டும் இல்ல, எதிர்காலத்தில் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் நீதிபதி சொல்ற தகவலே தவறா இருக்குது. அப்போ ஒரு உண்மை சரிபார்ப்பு வல்லுநராக என்னோட வேலை என்னக்க நீதிபதி சொன்ன இந்த இது தவறான தகவலா இருக்கு அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நான் சொல்றேன். ஏன்னா நூற்றாண்டுக்குள்ள இல்லைங்கிறது நமக்கு தெரியும், நீதிபதிக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க முகநூல்ல ஒரு ஃபேஸ்புக்ல போய் நீங்க ஒரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு அதை எடிட் பண்ணீங்கன்னா எடிட் ஹிஸ்டரி இருக்கும். தீர்ப்பு வந்தது, மாடிஃபை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாடிஃபை செய்யப்பட்டிருக்கிறதுக்கான என்னோட கன்சியூமரா நான் வந்து என்ன பார்க்கிறேன் அப்படின்னாக்க, இது திருத்தப்பட்டது அப்படிங்கிற இது வந்து எங்கேயுமே எனக்கு சொல்லலை. என்னோட கிரெடிபிலிட்டி விட்டுருங்க, நீதிமன்றத்தோட கிரெடிபிலிட்டி கேள்விக்குள்ளாகுது. பெரும்பாலான நபர்களால் டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கும் பழைய டாக்குமெண்ட், மார்ச் 6ஆம் தேதி வந்தக்கூடிய தீர்ப்பை பல இது பண்ணிருக்க முடியும். அவர்களே பின்னாடி இது பண்ணும் பொழுது இந்த இதை மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னாக்கா வேற எங்கேயுமே ரெக்கார்டு இல்லை அப்படின்னாக்கா இதை வந்து இவங்க உருவாக்கினதா சொல்லி கூட நாளைக்கு வழக்கு பதிவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்ட ஜாதிகளாக அப்படின்னு சொல்லி 370 ஜாதிகள் இருக்குதுன்னு சொல்லி மார்ச் 6ஆம் தேதி வெளியிட்ட தீர்ப்பில் இருக்கிறது. இன்று திருத்தம் செய்யப்பட்ட தீர்ப்பில் 184 ஜாதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன நெருக்கடி இருக்குது அப்படின்னாக்க, எதை நான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிறேன், ரெண்டுமே வெவ்வேறு நம்பரா இருக்கு. மறுபடியும் இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறமோ 100 ஆண்டுகளுக்கு அப்புறமோ இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறமோ நாளைக்கோ கூட, ஏன்னா இப்ப நேத்திக்கும் இன்னைக்கும் வந்து இன்னும் சொல்ல போனா நான் போஸ்ட் போட்டதுக்கும் இவங்க திருத்தம் பண்ணதுக்கும் 10 மணி நேரம் 14 மணி நேரம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே நான் எழுதுனது பொய்ன்னு சொல்றாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பன்னாட்டு நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மை சரிபார்ப்பு வல்லுநர் முரளிகிருஷ்ணன் சின்னதுரை இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள், உதயநிதி ஸ்டாலின், PK சேகர் பாபு, அதோடு தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, இவர்கள் 3 பேருடைய பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படுது. தீர்ப்பு வழங்கியவர் வந்து அனிதா சுமந்த் அப்படின்ற ஒரு நீதிபதி. அந்த தீர்ப்பு 6ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பு இன்னைக்கு மாற்றி அதில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிதாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது எனக்கு தெரிஞ்சு சரியா நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று நீங்க இந்த தீர்ப்புல சில டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலை உங்களுடைய சமூக வலைதளங்களில் நீங்க பதிவு செய்திருந்தீங்க. அதற்கேற்றாற்போல் நீங்க குறிப்பிட்ட சில விஷயங்களும் கூட, நீங்க எதை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்களோ அது இன்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலே அந்த தீர்ப்பை படிக்கும் பொழுது எந்தெந்த இடங்கள்ல இப்படிப்பட்ட உண்மைக்கு புறமான இல்லாட்டினா தவறான தகவல்கள் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தது? இப்போ என்னன்னாக்க, முதல்ல இந்த வழக்கோட இது வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வழக்காக தான் இருந்தது. இந்த ஏன் அப்படின்னாக்க, இது ஒரு பேச்சுரிமை, இதை சார்ந்து இருக்கக்கூடிய இதில் இருக்குது, இதை பற்றிய என்ன தீர்ப்பு வரக்கூடிய இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொன்று, நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், இவங்க வந்து இது பண்றது, இப்போ இவங்க யாருமே இன்னைக்கு பேசுறதா அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. இன்னொன்று சொல்ல போனால், நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நெடுங்காலமாக இதை பேசிட்டு இருக்காரு. அதை வந்து நிறைய முறையில் நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்திருக்காரு. அப்படியான இது இருக்கும் பொழுது இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு பார்க்கப்பட்டு இது பண்ணும். அப்போ வந்து அந்த தீர்ப்பு வந்த உடனே 6ஆம் தேதியே படிக்கிறேன். 6ஆம் தேதி வந்த தீர்ப்புல வந்து 107 பக்கம் கொண்ட தீர்ப்பாக இருக்குது. அந்த 107 பக்கம் கொண்ட தீர்ப்புல அவங்க வந்து அந்த காலம் கிளாஸ் போட்டிருக்கும் பொழுது மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கிளாஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த இதில் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் இருக்கக்கூடிய இதில் வந்து இருக்கணும்னு, அது இயல்பாகவே என்னை வந்து சரி நம்ம இந்த இது பார்த்துருக்குறோம், உண்மை சரிபார்ப்பாளர் அடிப்படையில் பொருளடக்கத்தை பார்த்தோன்னே இதை படிக்கணும்னு தோணுச்சு.
அப்போ எதெல்லாம் டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கு. இந்த நாட்டுல வந்து பொய் பரப்புரைகளும் திட்டமிட்ட பொய் பரப்புரைகளுக்கான இந்த ஆண்டு வந்து உலகம் முழுக்கவே தேர்தல் ஆண்டுன்னு சொல்லப்படுற ஆண்டாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் 60 விழுக்காடு நாடுகளுக்கு, ஏறத்தாழ 60 விழுக்காடு நாடுகளுக்கு தேர்தல் நடக்குது. அதே போல ரொம்ப பழமையான ஜனநாயகத்திற்கும் தேர்தல் நடக்குது, மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கும் தேர்தல் நடக்குது, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்குது. சோ இந்த நேரங்கள்ல டிஸ்இன்ஃபர்மேஷனை பற்றி குறிப்பிட்டு ஒரு தீர்ப்பு வரும் பொழுது நம்ம அதை வந்து ரொம்ப கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பார்க்கிறோம். உங்களுக்கு அங்கதான் அந்த பல்ப் எரியுது. ஆமா. ஏன்னா எனக்கு இந்த வழக்கை தாண்டி ஏன்னா பொய் செய்தியை பற்றி நீதிமன்றம் என்ன கருத்து வச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மக்களுக்கும் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பொய் செய்தியை பற்றியோ போலி செய்தியை பற்றியோ ஒரு தீர்ப்பு வரும்பொழுது இன்னும் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதுதான் இதை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஏறதால ஒரு 5-6 முறை படிச்சிருப்பேன். ஏன்னா நான் எந்த வகையிலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, நான் ஒரு பொய் செய்தியை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தேன். ஏன்னா ஒருத்தவங்க அதை பத்தி சொன்னாங்கன்னா அதை ப்ராபகேட் பண்ணணும். ஒரு நல்ல தீர்ப்பா இருந்துச்சுன்னா அதை ப்ராபகேட் பண்ணணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நீங்க படிச்சதோடைய நோக்கம் உண்மையிலேயே நீதிமன்றம் இந்த பொய் செய்திகள் பரப்புவதற்கு எதிராக ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கு? ஆமா, அது உங்களுடைய தொழில் சார்ந்து, உங்களோட ப்ரொஃபஷன் சார்ந்து ரொம்ப முக்கியமான அப்படின்றதுக்காக நீங்க படிக்கிறேன். அதுல இன்னொன்னு வந்து எதையெல்லாம் பொய் தரவுகள்னு இவங்க சொல்றாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பொய் தரவுகள்னு சொல்றாங்க அப்படின்னா நீதிமன்றம் சொல்வது, அனிதா சுமந்த் வந்து PhD பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இது கமெண்ட்ஸுங்கிறது வந்து எஸ்பெஷலி இந்த கேஸ்ல அவங்களோட கமெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப என்னவா சொல்லியிருக்காங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க எதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்கிறதும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல, எந்த சோர்ஸ் எல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ முதல்ல படிச்சுட்டு வரும்பொழுதே அவங்க வந்து சொல்றாங்க ஆத்தன்டிகேட் சோர்ஸ் இல்லை. சான்ஸ்கிரிட்டை பத்தி நீங்க வந்து இது பண்றீங்க, சனாதன தர்மத்தை பற்றி பேசும் பொழுது நீங்க ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ் இல்லை. இந்த ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸாக கருதப்படுகின்ற கந்தசாமி, சயனர், அப்புறம் இன்னொரு நபரோட பேர் பயன்படுத்தி இவங்களோட இதை படித்து தெரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸு, மற்றதை நீங்க கருத்தில் கொள்ளக்கூடாது, மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸையோ மற்றவர்கள் கூறுவதையோ கருத்தில் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரி வருது. அதே மாதிரி இந்த குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை சொல்றாங்க. அவங்களும் வந்து நீதிமன்றத்துக்கு உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக வாங்குறாங்க அப்படிங்கறது கூட ஒத்துக்கலாம். ஆனா இங்கதான் எனக்கு அடிப்படையில ஒரு கேள்வி வந்தது. அந்த தீர்ப்புகளை அவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்த பிறகு கூட எனக்கு அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வருது. இதுதான் ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்க இந்த ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸை யார் ஆத்தன்டிகேட் பண்ணா? எனக்கு என்னன்னா இவங்க தான் ஆத்தன்டிகேட்டட்னு சொல்றாங்க, இவங்கள்ட்ட இருந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க உண்மை சரிபார்ப்புல அது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கிருந்து அந்த சோர்ஸை எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது, அதற்கு நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸை வந்து எவிடன்ஸா வச்சுக்கிறோம். என்னோட சரியான புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் இல்ல ஆராசா அவர்கள் பேசியதும் ஒரு குறிப்பிட்ட சோர்ஸா அவங்க சொல்றாங்க. அந்த சோர்ஸ் எல்லாம் ஆத்தென்டிக்கான சோர்ஸ் இல்லை அப்படின்னு நீதிபதி ஒரு முடிவுக்கு வராங்க. நீதிபதி ஒரு ஆத்தென்டிக்கான சோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த சோர்ஸ் ஆத்தென்டிக்கான சோர்ஸா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு நீங்க உங்க வாதத்தை முன்வைங்க. ஆமா, ஏன்னா இது வந்து அதை இன்டென்ட்டோட நான் பார்க்கல. ஏன்னா நம்மளோட அறிவை விரிவு செய்துக்கணும், எந்த சோர்ஸுங்கிறது ஒரிஜினல் சோர்ஸுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற பொழுது இது பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லிட்டதாலே அது ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸா மாறுமாங்கிறது கேட்டாக்க இதை யார் ஆத்தென்டிகேட் பண்ணாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து சயின்ஸ் ஒரு ரிவ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள் இருக்கு அப்படின்னாக்க பியர் ரிவ்யூடு பேப்பர், நான் பியர் ரிவ்யூடு பேப்பர் இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது எங்கேருந்து எடுத்துக்கிறீங்க? ஒரு ஆதாரத்தை, ஒரு அறிவியல் ஆராய்ச்சியை முன்வைக்கும் பொழுது இதற்கான ஆதாரம் மூலம் எங்கிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மூலத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். அந்த மூலத்தில் இந்த இது வந்து பியர் ரிவ்யூ செய்யப்பட்டதா, கூடி கலந்து ஆலோசித்து அதை விவாதிக்கப்பட்ட ஒன்றா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னாக்க அது விவாதிக்கப்படாத ஒரு பப்ளிஷ் பண்ணப்பட்டதா, ஒரே ஒரு ஆராய்ச்சியாளரால் நான் கண்டுபிடித்தது அப்படின்னு முன்வைக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியாளர் செய்த ஆராய்ச்சியை பல ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து படித்து ஆமாம் இது சரிதான்னு சொன்ன ஆராய்ச்சி. ஒரு ஆராய்ச்சி பப்ளிஷ் பண்ணிட்டதாலேயே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது. அப்போ இது வந்து பியர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது, ஒரு ஆராய்ச்சியை விவாதத்துக்கு உட்படுத்து அதையெல்லாம் அங்கீகரித்திருக்கார்களா அப்படிங்கிறது வந்து இயல்பாக இருக்கின்ற முறை. அப்போ நான் என்ன, இப்ப இந்த 3 பேரை வந்து இவங்க வந்து ஆத்தென்டிகேட்டட்னு சொன்னால்
அப்போ எனக்கு வந்து இதை யார் ஆத்தென்டிகேட்டட் பண்ணா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப இதை யார் ஆத்தென்டிகேட்டட் பண்ணாங்கிறதுக்கு சோர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத தேடி பார்க்குறேன். அப்படி இதுதான் முதல் இது. அப்படி தேடி பார்க்கும்பொழுது எனக்கான அந்த தேடுதல் கிடைக்கல. அதனாலதான் 5-6 தடவை படிக்கிற வேண்டிய காரணம் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா இதை படிக்கணும்னா இவங்களை ஏன் படிக்கணுங்கிற ஒண்ணு இருக்குது. அப்போ இவங்களை யார் அங்கீகரிச்சிருக்காங்கிறது ஒண்ணு இருக்குது. நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட அந்த 3 பேரையும் ஒரு ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எந்த வகையில நம்பலாம்? என்ன நடந்திருந்தா இல்ல அவர்களை யார் அங்கீகரித்திருந்தால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நம்ம நம்பலாம்? என்னோட கேள்வியே அதுதான். இப்படி இதுக்கான ஒரு பாடி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்ப இந்த பாடி தான் கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்கு அப்படின்னாக்க அந்த பாடிக்கு என்ன ஆத்தரைசேஷன் இருக்குது, அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது? இப்ப இவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, எந்தெந்த மத்தவங்க எல்லாம் கிடையாதுன்னு சொல்றீங்கல்ல, மத்தவங்களோட டிரான்ஸ்லேஷன் கிடையாது ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னா எந்தெந்த கிரைட்டீரியாவில் அவங்க எல்லாம் ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு நிராகரிக்கிறதுக்கு ஒரு காரணங்கள் வேணும் இல்லையா? அப்படி எந்தெந்த காரணங்கள்ல நிராகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்குது. இப்ப இந்த நிராகரிப்பு அப்படின்னு வரும்பொழுது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சனாதன தர்மம் தொடர்பான அந்த நூல், அதை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் பேசுறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏன் நிராகரிக்க வேண்டும்ன்ற காரணத்தை சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல, எனக்கு நினைவுல இருந்து அப்படி சொல்லல. இதுதான் நான் சொல்றேன். இவங்க ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸா இதை கருத வேண்டும்னு சொல்றாங்க, மத்ததெல்லாம் கருதக்கூடாதுன்னு சொல்றாங்க. சுய விருப்பத்தின் அடிப்படையில சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல, நான் அதை அப்படி நான் இன்டர்பிரேட் பண்ணல. ஆனா எனக்கு என்னன்னா அதுல போதுமான எனக்கான புரிதலுக்கோ இல்ல அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை படிப்பவர்களுக்கான புரிதலையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதுல இல்லை அப்படின்னு சொல்றேன். அந்த கேப் இருக்குன்னு சொல்றேன். அந்த கேப் தான் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கான காரணமா இருக்கக்கூடும் சொல்றேன். அங்கிருந்து தான் தேடப்படுது. நீங்க பயன்படுத்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த கேள்வி எழுது. இதுக்கு முன்னாடி டிஸ்இன்ஃபர்மேஷன் பேசிட்டு இருந்தோம், இப்ப நீங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், இந்த மேல் இன்ஃபர்மேஷன், இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? இப்போ மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்க எளிதாக புரிந்து கொள்ளணும்னா, ஒரு தகவல் தவறான தகவல் வருது, அந்த தவறான தகவல் தவறென்று தெரியாமல் நான் உங்களிடம் சொல்வது. டிஸ்இன்ஃபர்மேஷன், எனக்கு ஒரு தவறான தகவல் வருது, அந்த தகவல் தவறென்று தெரிந்தே நான் உங்களிடம் சொல்வது. எனக்கு வேற ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அந்த தகவல் தவறான தகவலை தவறு என்று தெரிந்தே நான் உங்கள்கிட்ட சொல்றது. மால் இன்ஃபர்மேஷன் என்பது என்னோட தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்களை இல்ல ஒரு குறிப்பிட்ட நபரின் தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயத்தை வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக அது வெளியிடக்கூடாத விஷயங்களை வெளியிடுவது அப்படிங்கிறது மால் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நீங்க பயன்படுத்திய அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரியாமல் நீதிபதி பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து புரிதல்ல தெரியாம புரிஞ்சு கொள்ளப்படும்ங்கிறத சொல்ல வரேன். இப்ப நார்மலா படிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு யாருன்னு தெரியாது இல்லையா? இப்ப இந்த சோர்ஸ் அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு புத்தகம் நம்ம படிக்கிறோம், இந்த புத்தகம் யாராவது ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி படிப்போம். அப்படி இல்லை நம்ம பார்க்கும் பொழுது இதை நம்ம கவர்ந்திருக்கும் உள்ளடக்கத்தை பார்த்து நம்ம வந்து அந்த புத்தகத்தை வாங்குவோம். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இதுல அது ஒரு ஃபிக்ஷனா இருந்துச்சுன்னா அது ஃபிக்ஷனுங்கிற அடிப்படையில விட்டுருக்கும். ஒரு வரலாற்று தரவுகளா இருக்கும் பொழுது அது எந்த வகையில சரியா இருக்குது, இது யாரெல்லாம் இது சரி பார்த்திருக்கா, இது யாருக்கெல்லாம் முன்னுரை எழுதியிருக்கா, இதை எப்படி அதை ஆத்தென்டிகேட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்காக எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா பின்னாடி இருக்கான்னு அந்த மாதிரியே தான் புக்கு வாங்கி படிக்கும் பொழுது இருக்கும். அப்போ நான் ஒன்று சொல்றேன், அதை நான் சரி பார்க்கல அப்படின்னா அது தவறான தகவலாம் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னு இல்லை, தெரியாம கூட இருக்கலாம். இப்ப நான் தெரியாம கூட இதை வந்து மற்றவங்களுக்கு பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அப்போ ஒரு தீர்ப்பு அப்படின்றது, நீதிபதி எழுதக்கூடிய ஒரு தீர்ப்பு அப்படின்றது படி எல்லாருக்கும் ஒரு பார்வை அதை பற்றி இருக்கும். இது வந்து உண்மையில் ஆராயப்பட்ட, முடிவு எடுக்கப்பட்ட, இதற்கு மேல வந்து இதை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது, அந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வகையில அதில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறு அப்படியே தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிதானே உங்கள் வாதம்? ஆமா ஆமா, அது வந்து தவறாக எடுத்துக்கொள்வது மட்டும் இல்ல, இது இப்போட தீர்ப்பை மட்டும் நான் பார்க்கல, எதிர்காலத்தில் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடுங்கிற நோக்கில இருந்து தான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எல்லா தரவுகளும் பிற்காலத்தில் அது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வுகளாக எடுத்துக்கொள்ளப்படும். அதை வைத்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு, தவறாக புரிந்து கொள்வதற்கு எதிர்காலத்தில் கூட அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற நோக்கத்துலதான் கீழமை நீதிமன்றம் கூட சுட்டி காட்டலாம், உயர் நீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில இன்னொரு தீர்ப்பு வழங்கலாம். அப்படிங்கும் பொழுது இந்த சோர்ஸ் தேடி போறோம். அப்ப எனக்கு அதுல போதுமானது இல்லை, அதை யார் ஆத்தென்டிகேட் பண்றாங்கிறதுக்கும் போதுமானது இல்லை அப்படிங்கிறத தாண்டி தான் அடுத்தது போறோம். அடுத்தது போகும்பொழுது
138 வரிசையின் 138ல அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த 138ல சொல்லும் பொழுது இந்த காஸ்ட் சிஸ்டம், இந்த சாதிய அமைப்பு முறைகள், இந்த சாதிய அமைப்பு முறைகள் வந்து ஒரு நூற்றாண்டுக்குள்ளதான் செஞ்சுரி அப்படிங்கிற இதுக்குள்ளதான் அந்த பொருட்படும்படி அதுல எழுதியிருக்கிறாங்க. அந்த காஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது இந்த நூற்றாண்டுக்குள்ள உருவானது, நூற்றாண்டுக்கு குறைவான இந்த காலகட்டத்துல உருவானது. அது 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கலாம், 98 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 99 ஆண்டு வரைக்குமே வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அப்படிங்கும் பொழுதுதான் எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு. இன்னொரு டவுட் வந்தது என்னன்னாக்க, அதுல வந்து மூத்த வழக்கறிஞர் ஜோதி வந்து அவர் ஒரு ஆதாரமாக கோபால மூப்பனாரோட சுப்பிரமணிய ஐயர் தர்மகர்த்தா வந்து பனகுடி கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றிய வழக்கை பத்தி வைக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் போதே. ஆமா, இந்த நீதிபதி முன்னாடியே வச்சிருக்காங்க. அது அந்த இதுல டாக்குமெண்டாவே இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல இந்த தீர்ப்புலையும் இருக்கு, மார்ச் 6ஆம் தேதி வெளியிட்ட தீர்ப்புலையும் இருக்குது. ஏன்னா இப்ப நான் வந்து தேதியை சொல்லி தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா 2 தீர்ப்பா இருக்கிறதுனால தேதி சொல்லி தீர்ப்பை சொல்ல வேண்டியதா இருக்குது. மார்ச் 6ஆம் தேதி வெளியிட்ட தீர்ப்பிலேயே கோபால மூப்பனாரோட வழக்கு வந்து அங்க அந்த தீர்ப்புலயே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அந்த தீர்ப்புல இதெல்லாம் சைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து முதல்ல இதுல என்ன இதுன்னு வச்சுக்கீங்களேன், முதல்ல சைட் பண்ணக்கூடிய இதுவே வந்து கோபால மூப்பனார் கேஸை தான் வந்து ஜோதியோட இதுல இருந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காங்கன்னு இது பண்றாங்க. அந்த கோபால மூப்பனார் கேஸ் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914 நடந்தது. இந்த கோபால மூப்பனார் கேஸுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் நடந்தது. கமுதி கோயில், சிவன் கோயில் நுழைவு போராட்டத்துல வந்து சங்கரலிங்க நாடாருக்கும் ராஜேஸ்வரதுரைக்கும் இடையிலான இது. அது வந்து பாம்பே ஹைகோர்ட்ல வந்து 1908ஆம் ஆண்டு இது பண்ணிருக்கு. அப்போ இதை பார்த்து நம்ம இது பண்ணும் பொழுது இங்க வந்து அவங்க முரண்படுறாங்களே, இங்க தகவலே தவறா இருக்கு. இப்ப என்னன்னா, தீர்ப்புல நீதிபதி சொல்ற தகவலே தவறா இருக்குது அப்படிங்கிறதுதான் அங்க ஒரு பாயிண்ட் வருது. அப்போ நம்ம வந்து என்ன இதுன்னா, இந்த தகவல் தவறானதுன்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. தீர்ப்புல கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல இந்த தவறு இருக்குது அப்படிங்கறத நான் ஆதாரப்பூர்வமா, இந்த வழக்குகள் எல்லாமே 100 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது. 110 ஆண்டுகள், 116 ஆண்டுகள். ஏன்னா என்னுடைய புரிதலை நான் இங்க வைக்க முன்வைக்கிறேன். அவங்க இப்ப நீதிபதி சொல்றதுபடி 100 ஆண்டுகளுக்கு குறைவான காலகட்டத்துலதான் இந்த பிரிவினை உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வழக்குகளே நம்ம பார்க்கக்கூடிய வழக்குகளே 112 ஆண்டு வரைக்கும், அதுக்கு முன்னாடியே வழக்குகள் நடந்திருக்கு. அப்போ அன்னைக்கு உருவான ஒரு காஸ்ட் சிஸ்டத்தை எதிர்த்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு யாரும் போயிருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக அந்த ஒடுக்குமுறை நடைமுறையில் இருந்ததுனாலதான் கடைசியாக நீதிமன்றத்தை அவங்க நாடக்கூடிய அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதற்கு முன்னாடி பல நூற்றாண்டுகள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து என்னோட பதிவுல குறிப்பிட்டது வந்து அந்த வரலாற்று தரவுகள்லாம் நான் இதுல அடுக்க விரும்பல. ஏன்னா அது தேவையும் இல்லை, படிக்கிறவங்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால புரிஞ்சு கொள்றதுக்காக நான் இந்த 2 கேஸை மட்டுமே இது பண்ணி எடுத்து போடுறேன், ஆதாரமாக தரவுகளோட எடுத்து போடுறேன். ஒன்று வந்து 1908ஆம் ஆண்டு நடந்த வழக்கு, அது வந்து பம்பாய் நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று 1914ஆம் ஆண்டு நடந்த தீர்ப்பு. இது எல்லாமே 100 ஆண்டுகளுக்கு மேல நடந்தது. அப்ப இந்த காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது அப்பவே இருக்குது, இதுவே தவறான தகவல் தான் அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். இப்ப இந்த தவறான தகவல்னு வந்திருக்கு, இந்த தவறான தகவலை நான் ஏன் வெளியில் பொதுமையில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடிப்படையில் நான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு சயின்டிஃபிக் டெம்பரை வந்து உருவாக்கக்கூடியதாகவும் என்னோட உண்மையான தன்மைகள் என்னவோ அதை வந்து வெளியில சொல்லுவதற்கான உரிமையும் கடமையும் எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இது வந்து தவறு அப்படின்னு சொல்றேன். இந்த இது தவறுன்னு சொன்ன பிறகு இதை வந்து என்னால் நேரடியாக நீதிமன்றத்துல போயோ நீதிபதி கிட்ட போயோ தவறுன்னு சொல்ல முடியாது. அதற்கு எனக்கு எந்த பிரைமா ஃபேஸியும் கிடையாது, நான் இம்ப்ளீடர் கூட கிடையாது. வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு நீதிமன்றத்துக்கு உடனே அங்கேயும் போக முடியாது, மேல்முறையீடு தான் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கும் பொழுது நான் போய் நேரடியாக மேல்முறையீடும் செய்ய முடியாது. அப்போ ஒரு உண்மை சரிபார்ப்பு வல்லுநராக என்னோட வேலை என்னக்க, நீதிபதி சொன்ன இந்த இது வந்து தவறான தகவலா இருக்கு அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நான் சொல்றேன். இது ஏன்னா மக்கள் மீண்டும் ஒரு பொய்யான தகவலை அவங்க தெரிந்தே, ஏன்னா 100 ஆண்டுக்குள்ள இல்லைங்கிறது நமக்கு தெரியும், நீதிபதிக்கும் தெரிஞ்சிருக்கும்.
தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா அதை இன்னைக்கு வந்து அதை மாத்தி இருக்கிறாங்க. லெஸ் தென் செஞ்சுரி ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நீக்கி விட்டுட்டு இது ஒரு மாடர்ன் ஃபினாமினா, ரீசென்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு மாடர்ன் ஃபினாமினா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பெரிய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல அதை வந்து அவங்க சிஸ்டத்தை சொல்றது அப்படிங்கறது ஒருவேளை அவங்க எதை மீன் பண்ணி சொல்றாங்கிறது நமக்கு தெரியல. இன்டர்பிரேஷன் எல்லாம் வந்து கணக்கு இல்லாம பொதுவா விட்டுறாங்க. அது நவீன காலத்துல இருக்கக்கூடிய இதுன்னு அப்படி எடுத்துக்கலாம். அதுல வந்து இருக்கிறத விட்டுருவோம். ஆனா என்னன்னா இங்க இன்னும் கூடுதலா ஒரு தகவல் எனக்கு வந்து இந்த தீர்ப்பை படிக்கும் பொழுதும் எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு ஏற்படுது. அதாவது இப்போ புதிதாக வந்திருக்க தீர்ப்பு. ஆமா, அதாவது மார்ச் 9 காலையில வந்த தீர்ப்பு, பதிவேற்றம் செய்யப்பட்ட தீர்ப்புல இருந்து திருத்தம் செய்யப்பட்ட தீர்ப்பு, அதுல இருந்து எனக்கு ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிப்படையில ஒரு செய்தி, இணையத்தில் இருக்கக்கூடிய செய்தியோ தகவல்களோ மாற்றப்பட்டால், திருத்தம் செய்யப்பட்டால், அந்த திருத்தப்பட்ட வரலாற்றை சுட்டி காட்ட வேண்டியது கடமையாக இருக்க வேண்டும். அந்த திருத்தம் எதில் நடந்திருந்தாலும் பொது வெளியில, சமூக வலைதளங்கள்ல எதுல நடந்திருந்தாலும் அது ஏன் அப்படின்னாக்க உண்மை சரிபார்ப்பதற்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இது அமெண்ட்மெண்ட் இருக்கு. நீங்க முகநூல்ல ஒரு ஃபேஸ்புக்ல போய் நீங்க ஒரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு அதை எடிட் பண்ணீங்கன்னா எடிட் ஹிஸ்டரி இருக்கும். அந்த எடிட் ஹிஸ்டரி எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில எடிட் ஹிஸ்டரி இருக்கும். அப்படிதான் இப்ப டிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பக்கூடியவர்கள் பலரும் மாற்றுறது என்ன அப்படின்னா, தவறுன்னு தெரிஞ்சுட்டு உடனடியாக அதை டிலீட் பண்ணிடுறாங்க. ஆர்கேவ்ல போய் அவங்க போட்டதை நம்ம எடுத்துட்டு வந்து காமிக்கிறோம். ஆமாமா. அப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து அடிப்படை உரிமையா பாக்குறோம். இந்த டிஜிட்டல் ஏஜ்ல கன்சியூம் பண்ற கன்சியூமருக்கு வந்து எது மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அது வந்து அடிப்படை உரிமையா பாக்குறோம். இன்னொன்னு வந்து அதை ஃபேக்ட் செக் செய்யும் பொழுதோ, இது பண்ணும் பொழுதோ, தகவலை சரிபார்க்கும் பொழுது, இந்த காரணத்தினால இங்க பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஆனா எனக்கு என்ன இன்னைக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைய தீர்ப்பு வந்தது மாடிஃபை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாடிஃபை செய்யப்பட்டிருக்கிறதுக்கான இது வந்து முகாந்திரம் இருக்கா இல்லையா, சட்ட ரீதியாக அதுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னோட கன்சியூமரா நான் வந்து என்ன பார்க்கிறேன் அப்படின்னாக்க, இது திருத்தப்பட்டது அப்படிங்கிற இது வந்து எங்கேயுமே எனக்கு சொல்லல. நீங்களே புரிஞ்சுக்கங்கன்னு மக்களோட இல்ல இதுக்கு விட்டுட்டாங்க. இல்ல இது இன்னொரு வகையான மிஸ்இன்ஃபர்மேஷனை ஏற்படுத்தும் சொல்றேன். உதாரணத்துக்கு நேற்று நான் இதற்காக இது வந்து தவறான தகவல்னு எழுதுனதுக்காக வந்து பகிரப்பட்டு வருது. இன்ன வரைக்கும் இதுல வந்து சமூக வலைதளங்களோட ஸ்கிரீன்ஷாட் பகிரப்பட்டு வருது, பதிவுகளும் பகிரப்பட்டு வருது. அந்த பதிவுல வரும்பொழுது நான் 6ஆம் தேதி வெளியான தீர்ப்பை எடுத்து வைத்து சொல்றது அது போட்டோஷாப்னு சொல்றாங்க. அதை வந்து மாற்றம் செய்யப்பட்ட இதுவாக இருக்குது. மாற்றியது இன்னைக்கு அங்கதான் தீர்ப்பு தான் மாற்றப்பட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலா என்ன எதுக்காக சொல்றாங்க அப்படின்னாக்கா, இவங்க ஆதாரத்தோட கொண்டு வந்து போடும் பொழுது இது பாருங்க, ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கக்கூடியது ஒரிஜினல் இதுல அப்படி ஒரு லைனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது? உண்மையை சொன்ன நான் பொய்யை சொன்னது மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்க. எனக்கு ஒண்ணு புரியுது. இப்போ நீங்க பழைய தீர்ப்பை சுட்டி காட்டுறதுக்கான எந்த லிங்கும் கிடையாது, எந்த வழியும் இல்லைன்னா இவங்க இந்த தீர்ப்பு இந்த நாள் மாடிஃபை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆமா, சொல்லி இருக்கணும்னு சொல்றேன். அதுதான் என்னோடது. இப்ப இல்லைன்னா உண்மையை சொன்ன நான் பொய் சொன்னதாக கருதப்படுகிறது இல்லையா? அப்படியான ஒரு இது பரப்புரையை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ என்னோட கிரெடிபிலிட்டி, நான் சொன்ன கிரெடிபிலிட்டி, என்னோட கிரெடிபிலிட்டி வந்து இங்க கொஸ்டின் ஆக போகுது. இன்னொன்னு வந்து என்னோட கிரெடிபிலிட்டி விட்டுருங்க, நீதிமன்றத்தோட கிரெடிபிலிட்டி கேள்விக்குள்ளாகுது. அப்போ என்னன்னா, இன்னைக்கு மாற்றம் செஞ்சக்கூடிய தீர்ப்புக்கு தாண்டி அதுல அவங்க இந்த டேட்ல வந்து நான் அப்டேட் பண்ணிருக்கிறோம், அமெண்ட் பண்ணிருக்கிறோம், தீர்ப்பை வந்து அமெண்ட் பண்ணிருக்கிறோம். இந்த மாதிரியான இதுல வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்திருந்தா, நீங்க ஒண்ணு இல்ல, செய்தி இணையதளங்கள்லயே திருத்தப்பட்ட செய்தி நீங்க இந்து மாதிரியான செய்தி நிறுவனங்கள்ல பாத்துக்கலாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த இது இருந்தாலும் பப்ளிஷ்ட் ஆன்னு ஒரு டேட் இருக்கும், அப்டேட்டட் ஆன்னு இன்னொரு டேட் டைம் இருக்கும், அதே செய்தி திருத்தப்பட்ட நாளும் இருக்கும். அப்படின்னா என்ன அதை சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க, இந்த நேரத்துல இது திருத்தப்பட்டிருக்குது
அப்படின்னாக்க இது மேம்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்குது அப்படிங்கிறது. நிச்சயமாக அந்த செய்தியை வச்சு எந்த இடத்துலயும் அந்த செய்தியை ஆதாரமாக காட்ட முடியாது, அந்த செய்தியை வச்சு யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. அப்படிப்பட்ட செய்தி நிறுவனங்களே திருத்தப்பட்ட தேதியை போடுறாங்க அப்படின்னா, ஒரு நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை மாத்துது அப்படின்னா அது கண்டிப்பா போட்டாக வேண்டிய தேவை. ஏன்னா அந்த உத்தரவு பல தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு. அந்த தீர்ப்புகள்ல சில திருத்தங்களை மேற்கொள்ளும் பொழுது எந்த திருத்தங்களை மேற்கொண்டாலும் அவங்களுக்கு இது திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ஏன் திருத்தப்பட்டதுன்னு சொல்லணும்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து பெரும்பாலான நபர்களால் டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு. பழைய டாக்குமெண்ட் மார்ச் 6ஆம் தேதி வந்தக்கூடிய தீர்ப்பை பல இது பண்ணிருக்க முடியும். அவர்களே பின்னாடி இது பண்ணும் பொழுது இந்த இதை மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னாக்கா வேற எங்கேயுமே ரெக்கார்டு இல்லை அப்படின்னாக்கா இதை வந்து இவங்க உருவாக்கினதா சொல்லி கூட நாளைக்கு வழக்கு பதிவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இது வந்து இல்லாமல் இருப்பதற்கு, எதிர்காலத்தில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, நெருடல் ஏற்படாமல் இருப்பதற்கும் இதை வந்து திருத்தப்பட்ட தேதியை வந்து குறிப்பிட்டிருக்க வேண்டும். இன்ன வரைக்கும் ஆபத்தும் இருக்கு. 6ஆம் தேதி தீர்ப்பை வைத்துக் கொண்டு இதை தவறுன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக இல்ல இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த தீர்ப்பு மாற்றப்பட்ட தீர்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல கிளாரிபிகேஷன் இல்ல. அப்போ ஒரிஜினல் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டால ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்ட அவங்க சைட்ல இருந்தக்கூடிய தீர்ப்பையே இன்னைக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம பார்க்க முடியுது. இது இல்ல, இது வந்து மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றது இல்ல, இதை வந்து இவங்களே ஆல்டர் பண்ணிருக்காங்க, ஆல்டர்ட் இமேஜா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு நான் இன்னொரு இதுக்கு போகும்போது எங்க சோர்ஸை கொண்டு போய் காமிப்பேன். ஏன்னா அந்த லிங்க் டெட் லிங்க் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க அதுல இருந்து நீக்கி இருப்பாங்க. பழைய தீர்ப்பு இருக்காது. அப்படிங்கும்போது நான் எப்படி இது பண்ணுவேன்? அப்ப என்னையும் போய் சொல்றவங்கள மாத்தக்கூடாது இல்லையா? அதனால அந்த தீர்ப்புல இன்ன வரைக்கும் நீதிமன்றத்துல அந்த நடைமுறை இல்லை என்றாலும் கூட இனிமேலுக்கு வந்து மாறி இருக்கக்கூடிய சூழலை கொண்டு, ஏன்னா இந்த சூழலில் வேகமாக பொய் செய்திகளும் போலி செய்திகளும் வலம் வருகின்ற காரணத்தினால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கூடியது ஒரு உண்மை சரிபார்ப்பு வல்லுநராக என்னோட வேண்டுகோளை வந்து நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு வைக்கிறேன். வேறு என்ன மாற்றப்பட்டிருக்கு? இப்ப நாம சொன்னோம் 102 பக்கங்களாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒரு விஷயத்த நீங்க சுட்டி காட்டினீங்க, இது செஞ்சுரி ஓல்டு, லெஸ் தென் செஞ்சுரி ஓல்டுன்னு சொன்னாங்க, இங்க அதை மாத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. வேறு என்ன மாற்றம்? இல்ல அதுல நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னு ப்ராமினென்ட்டா நான் அதான் சொன்னேன். இதுல இருந்து எழுத வேண்டியது இருந்துச்சுன்னா நிறைய எழுத வேண்டியது இருக்குன்னு கூட நான் இதுல வந்து போட்டிருந்தேன். அதுல வந்து முக்கியமா என்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பேஜ், வெரி ஃபர்ஸ்ட் பேஜ், அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹை கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் ரிசர்வ்ட் ஆன் 21/12/2024 pronounced on 6/06.03.2024 அப்படின்னு போட்டிருக்காங்க. 2024/12 வரவே இல்லையே. முதல்லயே வந்து மாதிரி இருக்குது. அந்த டைப்போ எரரா இருந்தாலும் கூட நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது வந்து இந்த மாதிரி இதை வந்து நாங்க இதை அப்டேட் ஆன் அப்படின்னு நீங்க புது தீர்ப்பை வந்து சரி செய்த தீர்ப்பை செய்யும் பொழுது அதை நீங்க போட்டிருக்கணும்னு சொல்றோம், குறிப்பிடணும். ஏன்னா இதையும் கன்ஃபியூஷன் ஆகும். இது வந்து இதுதான் மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றோம், தெரியாமல் நடக்கக்கூடியது. இது நெக்லிஜிபிள். இது வந்து இது பண்றது, அதை சரி பண்றது அப்படிங்கிறது ஓகே. ஆனா நீங்க அதையும் இன்று வெளியான தீர்ப்புல அதையெல்லாம் திருத்தம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க. எதை நீக்கியிருக்காங்க, இது பண்ணிருக்காங்கிறது விலாவரியாக சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த 138 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கு இல்லையா, அந்த 138ல நம்ம வந்து அந்த செஞ்சுரி ஓல்டு மட்டும்தான் வந்து இப்போ வரைக்கும் பேசியிருக்கோம். ஆனா அதுக்கு அடுத்த வரியே நீங்க கேட்டீங்க இல்லையா, மாடர்ன் பினாமினா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, ரீசன்ட் மாடர்ன் பினாமினா அப்படிங்கிற சொற்களை எல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடியது தான் ரொம்ப முக்கியமானது இருக்கு. அதுக்காக சொல்லும் போது அது எண்ட்லெஸ்ஸா வச்சிருக்காங்க, இது நவீன காலமா இருக்குன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்ட ஜாதிகளாக அப்படின்னு சொல்லி 370 ஜாதிகள் இருக்குதுன்னு சொல்லி மார்ச் 6ஆம் தேதி வெளியிட்ட தீர்ப்பில் இருக்கிறது. இன்று திருத்தம் செய்யப்பட்ட தீர்ப்பில் 184 ஜாதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன நெருக்கடி இருக்குது அப்படின்னாக்க, எதை நான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிறது? ரெண்டுமே வெவ்வேறு நம்பரா இருக்கு. அப்போ பழைய தீர்ப்பு இல்ல இருக்கிறது டேட்டா உண்மைனா எதை பத்தின டேட்டாவா இருக்கு? இப்ப இதுல வந்து என்ன பண்றாங்க, அதுல சேர்த்திருக்காங்க எங்கேருந்து அந்த டேட்டாவை எடுத்திருக்கிறோம், இந்த நம்பரை எங்கேருந்து அரைவ் பண்ணியிருக்காங்கிறத இது கமெண்ட் செக்ஷன்ல வந்து சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த நிறைய திருத்தங்களையும் உண்மையிலே பண்ண முடியுமாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா மறுபடியும் நான் எங்க சொல்ல வரேன்னா,
இந்த திருத்தங்களை எல்லாம் எனக்கு வந்து இந்த தீர்ப்பின் மீதான நம்பகத்தன்மை இருக்குல்ல, இது வந்து எப்படி நான் ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற வந்து கேள்வி இருக்கு. இது சரியான தகவலா அப்படிங்கறத நான் சரி பார்க்கறதுக்கு திரும்ப நான் எங்க போகணும்? அதாவது ஒரு ஃபேக்ட் செக்ன்ற அடிப்படையில் நீங்க முன்வைக்கக்கூடியது, நீங்க மாற்றி இருக்கிறீங்க, அது சட்டப்பூர்வமா இல்லை, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் நீங்க மாற்றியதை தெரிவிக்க வேண்டும். புதிதாக மாற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய தீர்ப்புல இது மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட தீர்ப்புன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கணும். அதுதான் உங்களுடைய வாதம். ஏன்னா எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை இருக்குது. என்னன்னா சரியான தகவல்களை அவர்கள் வந்து இது பண்றது, அறிந்து கொள்வதற்கு, படிப்பதற்கு அப்படிங்கிறது சரியான தகவல்களை கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போ அந்த எலெக்ஷன் பாண்டுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புல இந்த தீர்ப்புலயுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புலயுமே வந்து சொல்லிருக்காங்க. வரிசை எண் 158 வந்து சொல்லும் பொழுது சொல்றாங்க, தவறான தகவல்களை வந்து பரப்புவது கூடாது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்புல இருக்கிறவங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்புல இருக்கவங்க செய்யக்கூடாதுங்கிறது எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னாக்கா, மக்களுக்கு தவறான தகவல்களை கொண்டு சேர்க்கக்கூடாது, அதன் மூலமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ஏற்படக்கூடாது, வெறுப்பு பரப்புரை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல சொல்றாங்க. அதே இதுதான் கான்ஸ்டிடியூஷனலா இயங்கக்கூடிய ஜுடிஷியலுக்கும் இருக்க வேண்டும்ங்கிறது தான் என்னோட இது. உண்மை சரிபார்ப்பு வல்லுநர்கள்லாம் விட்டுருங்க. ஒரு சாதாரண குடிமகனாக நான் சரியான தகவல்களை எடுத்துக்கொள்கிறேன், நான் படிக்கக்கூடியது, நான் தெரிந்து இருக்கக்கூடியது சரியான தகவல் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்குது. அதை வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து உச்ச நீதிமன்றங்களும் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் இருக்கான்னு தெரியாது. அப்படி ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரொசீஜரை இப்ப இருக்கக்கூடிய சூழல்களை கருத்தில் கொண்டு அதை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மறுபடியும் இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறமோ 100 ஆண்டுகளுக்கு அப்புறமோ இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறமோ நாளைக்கோ கூட, ஏன்னா இப்ப நேத்திக்கும் இன்னைக்கும் வந்து இன்னும் சொல்ல போனா நான் போஸ்ட் போட்டதுக்கும் இவங்க திருத்தம் பண்ணதுக்கும் 10 மணி நேரம் 14 மணி நேரம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே நான் எழுதுனது பொய்ன்னு சொல்றாங்க, வெறும் 10 மணி நேரத்துல. ஆமா, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதோட மாற்றத்தோட வேகமும் இதுவும் எப்படியான விஷயங்கள்ல மாறுதுங்கிறத வந்து அந்த மேக்னிடியூட்ல நம்ம பார்க்கணும், அந்த அலைகள்ல பார்க்கணும், அதன் வேகத்தை பார்க்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறது, சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினம் எங்களோட இணைந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.